எந்த பௌத்த இலக்கியத்திலும் சொல்லவில்லை. சிவன் பூமேல் நடந்ததாக எந்த இலக்கியத்திலும் குறிப்புகள் இல்லை. ஆனால் சமண இலக்கியங்கள் பல இலக்கியங்களிலே சமண கடவுளாகிய அருகன் தான் பூமேல் நடந்ததாக இலக்கியங்கள் பேசுகின்றன. அப்ப திருவள்ளுவர் அருகனைத்தான் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். எதற்காக என்றால் இது என்னுடைய கருதுகோள் தான். ஆனா பல முறைகள்ல இது இல்லை. ஏன்னா திருக்குறளை சமண நூலாக மட்டும் நாம் குறித்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் எழுதியோ அப்படின்னு கூட ஒரு சந்தேகம் இருக்குது, ஐயம் இருக்குது. எதற்காக நான் சொன்னேன் என்றால், இந்த 6 நாட்டார் மலை ஒன்று 6 நாடுகள் சார்ந்த 6 ஊர்களை கொண்ட ஒரு சபையார் உருவாக்கி இருக்கலாம் அந்த மலை. ஆனால் இது கூட பொருந்தல. இந்த ஆய்வு இது அவர் சொல்லும்போது சொன்னாரு, இதுதான் பொருத்தமானது. நான் சொன்னேன், இது 6 நாட்டார் மலைங்கிறது எதனுடைய திரிவாக இருக்கும் என்றால் அருக நாட்டார் மலை என்ற திரிவாக. அருக நாட்டார்னா சமணர்கள் வாழ்ந்த ஊர், அதனாலதான் இந்த சமண சிற்பங்கள் இருக்கின்றன. அப்போ அருக நாட்டுல சுப்பிரமணிய சுவாமி கோயில் கட்டிட்டு அந்த ஹோட்டல்ல டிஎம்எஸ் உருகி வழிகிற உள்ள முருகரையா அருகன் கோயில்ல முருகனை பார்த்து கொடுக்குது. இந்த கட்டுரை உங்களிடத்துல காட்டியது மகிழ்ச்சி. ஒரே ஒரு இடம் முடித்து விடலாம். அடுத்து திருப்பரம்